ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. ஒவ்வொரு நாளும் திருப்பாவை பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த பாசுரம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய், ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த 10வது பாசுரத்தில் வாசல் திறக்காதவரை வர்ணித்து எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலுக்கான பொருள், முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ, நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் அல்லவா? உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போலிருக்கிறதே. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. இந்த பாடலுக்கான விளக்கம், யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்லுவோம் அல்லவா? இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறார்கள். இந்த பாடலில் பேயாழ்வார் எழுப்பப்படுகிறார். இந்த 10வது பாசுரத்தில் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் என்பதன் மறைமுக விளக்கமே பேயாழ்வாராகும். திருக்கோவிலூர் திவ்ய தேசத்தில் சிறியதோர் இடத்தில் மழையின் பொருட்டு பொய்கையாழ்வார் புகுந்து கதவை சாத்தி கொண்டாராம். பின்னர் பூதத்தாழ்வார் வந்து கதவை தட்ட பொய்கையாழ்வார் கதவை திறந்தார். அடுத்து பேயாழ்வார் வந்து தட்டினார். பூதத்தாழ்வார் திறந்தார். பின்னர் யாருமே வரவில்லை, கதவை தட்டவில்லை. யாருக்கும் கதவை தட்ட வேண்டிய அவசியமும் எழவில்லை. எனவே வாசல் திறவாதார் ஆகிறார் பேயாழ்வார். நாற்றத்துழாய் எனப்படும் திருத்துழாய் மீது அதிகமான பாசுரங்கள் அருளி செய்தவர் பேயாழ்வாரே ஆவார். அப்படி முந்தைய பாசுரத்தில் அனந்தேலோ என்று நாம் சோம்பலை சொன்னோம் அல்லவா? திருமழிசை எழுப்பப்பட்டார் அல்லவா? இதில் ஆற்ற அனந்தலுடையாய் என்பது திருமழிசை ஆழ்வாரின் ஆச்சாரியாரான பேயாழ்வாரை குறிக்கிறது. திருமழிசை ஆழ்வார் பகவானின் பெருமை உணராமல் மனம் போன போக்கில் சுற்றி வந்தார். அப்போது பேயாழ்வார் ஒரு செடியை வெளியில் வேர் தெரியும்படி நுனிப்பாகத்தை பூமியில் நட்டாராம். அதுவும் இல்லாமல் ஓட்டை குடத்தை கயிற்றில் கட்டி கிணற்றில் நீர் எடுத்தார். இதை கண்ட பேயாழ்வார், இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்க, பெருமாளின் பெருமை உணராத நீ என்றோ பைத்தியக்காரத்தனம் செய்கின்றீர் என்று அவரை திருத்தினார் பேயாழ்வார். கும்பகர்ணன் இப்பாசுரத்தில் பேசப்படுகின்றான். கும்ப என்பது கலசத்தை குறிக்கும். அதுபோலதான் இந்த கும்பகோணம் என்று சொல்லும்போது அந்த கும்பத்தை குறிப்பது. கரணம் என்பது காரணமாக சொல்லப்படுகிறது. கலசத்தை காரணமாக கொண்டு பிறந்தவர் அகத்திய முனிவர் ஆவார். அகத்திய முனிவரே தோற்றுப்போகும்படியான நாவன்மை புலமை கொண்டவர் பேயாழ்வார். எனவே அகத்தியர் தோற்று உனக்கு தன் தமிழ் புலமையை தந்துவிட்டாரோ என்றும் பொருள் கொள்ளப்பட்டு அதுவும் பேயாழ்வாரை குறிப்பதாக கொள்ளலாம். இங்கே தேற்றமாய் வந்து கதவை திற என்று வேண்டப்படுகிறது.
அதைத்தான் இங்கே பாடலினுடைய இறுதி வடிவில் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்று சொல்லப்படுகிறதல்லவா. அதாவது அழகாய் வா, அழகாக எழுந்து வா, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்று அழைப்பது போல இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. அழகாய் வா என்று பேயாழ்வார் இந்த பாடலில் எழுப்பப்படுகிறார். இவ்வாறு 10வது பாசுரத்தில் பேயாழ்வார் எழுப்பப்படுகிறார். நன்றி, வணக்கம்.